ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நம்ம முதல்ல யூனிட் 1ல் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்க்கு ஈக்குவலாக நமக்கு தியரியும் படிக்கணும். தியரி 2 மார்க்கில் மட்டும் கிடையாது, 5 மார்க்லேயும் நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும், 10 மார்க்லேயும் தியரி கொஸ்டின்ஸ். ஸோ ஈக்குவலாக தியரி கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டேட்டா, வேரியபிள், டேபிள், இதெல்லாம் தான் சர்வே, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டோடது. டேட்டானா என்ன, ரொம்ப பேசிக்கானது, நமக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சைட்ல மார்க் பண்ணியிருக்கேன். இது பிடிஎஃபாவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். 10 மார்க்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வேணாலும் 10 மார்க்லயும் 5 மார்க்லயும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பார்ட் பின்றது அது 5 மார்க்ல கேட்டாலும் அது அப்படிதான் எழுத முடியும். 10 மார்க்ல கேட்டா கொஞ்சம் எலாபரேட்டா எழுதுவோம். பட் டாபிக் ஒரே டாபிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன்? டேட்டா கலெக்ஷன்னா என்ன? நமக்கு அது வார்த்தையிலேயே இருக்கு. டேட்டான்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது, ப்ராசஸ் ஆஃப் கேதரிங், நம்ம எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்றது பேர் தான் டேட்டா கலெக்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிசர்ச் கொஸ்டின்ஸ்க்கு, டெஸ்ட் ஹைபோதசிஸ்க்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதை ஆன்சர்ஸ்க்காக அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டேட்டா கலெக்ஷன். செகண்ட் கொஸ்டின், இது நமக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. டேட்டானா என்ன அப்படின்னு கேட்டாலும் இதான் ஆன்சர். சிம்பிள் டேட்டானா என்னன்னாலும் இதான் ஆன்சர். டேட்டான்றது ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன், என்ன வேணா சொல்லலாம் அதை நம்ம. ஸோ தான் இதோட சிம்பிளான ஆன்சர்ஸ். 2 மார்க்ல கேட்டிருக்காங்கன்றதுனால ரொம்ப எலாபரேட்டா எழுதணும், 5 லைன்ஸ் 10 லைன்ஸ் எழுதணும் அப்படிலாம் இல்லை. 2 லைன்ஸ்ல ஆன்சர் எழுதினா கூட போதும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்னு பிரைமரி டேட்டா, இன்னொன்னு செகண்டரி டேட்டா. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் பிரைமரி டேட்டா? இப்ப பக்கத்துல ரெட் கலர்ல கொடுக்காதது இந்த கொஸ்டினும் கேட்கலாம் அப்படின்றதுனால நாமளே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபோர்த் கொஸ்டின், பிரைமரி டேட்டானா என்ன? பிரைமரி டேட்டான்றது டைரக்டா ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்றது பிரைமரி டேட்டா. ஸோ டேட்டா கலெக்டட் பை த இன்வெஸ்டிகேட்டர் ஹிம்செல்ஃப் ஃபார் த ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ எனக்கு என்ன தேவையோ அதுக்காக நானே டைரக்டா ஒரு பர்சனை போய் நான் அப்ரோச் பண்ணி வாங்குறது பிரைமரி டேட்டா. ஸோ ரெண்டாவது செகண்டரி டேட்டான்னு சொன்னோமா. செகண்டரி டேட்டால என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு, பப்ளிஷ்டு சோர்சஸ், அன்பப்ளிஷ்டு சோர்சஸ் ரெண்டு இருக்கு. அதோட சோர்சஸ் இல்ல அதோட டைப்ஸ்னு சொல்லலாம், சோர்சஸ்னு சொல்லலாம். செகண்டரி டேட்டானா என்ன? ஸோ அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க. பிரைமரினா நான் டைரக்டா போய் ஒரு பர்சன் கலெக்ட் பண்றது. செகண்டரினா ஏற்கனவே கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் ஆகியோ பப்ளிஷ் ஆகாமையோ இருக்கிற டேட்டாவை நான் அதுல இருந்து எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வேணும், பட் ஒரிஜினலா நான் அதை கலெக்ட் பண்ணல, ஏற்கனவே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரியில இருந்து, இல்ல ஒரு பேஷண்ட்ஸ் பத்தி நமக்கு தெரியணும்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். அதெல்லாம் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டாங்க, பட் என்னோட பர்பஸ்க்காக நான் அங்க இருந்து வாங்கிக்கிறேன். அது செகண்டரி டேட்டா. இதுல இருக்கிற மாதிரியே எழுதணும்னு இல்லை, உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல கூட நீங்க எழுதலாம். அடுத்தது ஸ்கேல் டேட்டா. இது நவம்பர் 23ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸ்கேல் டேட்டா அப்படின்றது இட்ஸ் மெஷர்ட் ஆன் அ கண்டினியூஸ் ஸ்கேல். ஸோ வேல்யூ வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும் இதுல. இதுதான் ஸ்கேல் டேட்டா. ஸோ இன்டர்வல் ரேஷியோ டேட்டா அந்த மாதிரிலாம் சொல்றது தான் ஸ்கேல் டேட்டா, மெஷர் பண்ணி சொல்ற வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டா இது வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்ன்றதுனால இது கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஆர்டினல் டேட்டா, நாமினல் டேட்டான்னு ரெண்டு இருக்கு. இதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாமினல் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஒன்னு நேஷனாலிட்டி, இன்னொன்னு பிளட் டைப். ஸோ இதுதான் காமன் நாமினல் டேட்டா. நெக்ஸ்ட் டேபுலேஷன். டேபிள்னா என்ன? டேபுலேஷன்றது டேபிள். இதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஏற்கனவே கேட்கல,
பட் கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிருக்கோம். டேபிள்னா இட்ஸ் a systematic arrangement of rows and columns. ஹாரிசாண்டலா இருக்கிறது ரோஸ், வெர்டிகலா இருக்கிறது காலம். வேல்யூவை சிஸ்டமேட்டிக்கா போடுறது தான் டேபிள். யூசஸ் ஆஃப் டேபிள் என்ன? ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுல பார்க்கும்போது நமக்கு சிம்பிளா இருக்கும். அண்ட் அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ஈஸியா கலெக்ட் பண்ணிக்க முடியும். இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த ட்ரெண்ட்ஸ். இப்ப என்ன ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத டேபிள்ல இருந்து நம்மளால ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். பார்ட்ஸ் ஆஃப் டேபிள், இதெல்லாம் டேபிளோட பார்ட்ஸ். ஒரு டேபிள்னா அந்த டேபிளுக்கு நம்பர் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், ஹெட் நோட் இருக்கணும், ஃபுட் நோட் இருக்கணும், கேப்ஷன், பாடி ஆஃப் த டேபிள், சோர்ஸ் நோட் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் அதோட கண்டென்ட். ஸோ கண்டென்ட் ஆஃப் த டேபிள்னாலும் இதுதான், பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள்னாலும் இதுதான். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டேபிள்னா என்ன அப்படின்னு ஏப்ரல் 23ல கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சினா என்ன? அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டேட்டா எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றத செக் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் ஆப்ஷன்ஸ் அக்கர் மோர் ஆர் லெஸ். எந்த ஆப்ஷன் அதிகமா இல்லை எது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டேபிள் தான் ஃப்ரீக்வன்சி டேபிள். யூசஸ் ஆஃப் அதே தான் இது மென்ஷன். இது ஃப்ரீக்வன்சி டேபிள்னா என்ன, அதோட யூசஸ் என்ன? அது வந்து ஒரு சார்ட் மாதிரி. அந்த சார்ட் வச்சு என்னால ஈஸியா எதுக்கு வந்து அதிகமான அவுட்கம், எது அதிகமா வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணிக்கலாம். கிளாசிஃபிகேஷன்றது அரேஞ்ச் பண்றது, டேட்டாவை அரேஞ்ச் பண்றது. ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு டேட்டா அரேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். இது நவம்பர் 22ல கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன்றது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும் போது பாப்புலேஷன் இஸ் த கம்ப்ளீட் செட் ஆஃப் பாசிபிள் அப்சர்வேஷன்ஸ். அதுல சாம்பிள்ன்றது சப்செட்டு. ஸோ இந்த செட்டு சப்செட்டு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பானை ஃபுல்லா நமக்கு சாப்பாடு இருக்கு, அரிசி இருக்கு, சாதம் இருக்கு அப்படின்னும் போது அது பாப்புலேஷன். இப்ப நான் அது வெந்துருச்சா, அது வந்து கரெக்டான இதுல இருக்கா அப்படின்றத எப்படி நான் செக் பண்ணுவேன்? ஒரு ஸ்பூன்ல எடுத்து தான் நம்ம செக் பண்ணுவோம். அந்த ஸ்பூன்ல எடுத்து செக் பண்றோம்ல, அந்த செக் பண்ற அந்த கொஞ்சம் குவான்டிட்டி பேர் தான் சாம்பிள். அந்த ஃபுல் குவான்டிட்டி, அந்த பானை நிறைய இருக்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். அதுல நான் கொஞ்சமா எடுக்கிறேன்ல, அது பேர் தான் சாம்பிள். ஸோ இல்லை நம்ம பீச்ல மணல் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் மணல் வந்து பாப்புலேஷன், அதுல நம்ம கையளவு எடுக்கிறது சாம்பிள். இதுல எடுக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸோட பேர் தான் சாம்பிளிங். ஸோ ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் எ சாம்பிள். ஒரு கொஞ்சம் பொருள் எடுத்து கையில எடுத்து நான் செக் பண்றேன்ல, அந்த ப்ராசஸோட பேரு தான் சாம்பிளிங். இதுல இன்வால்வ் ஆயிருக்க எரரோட பேரு சாம்பிள் எரர். 16th கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. சாம்பிள் எரர்னா என்ன, சாம்பிளிங்னா என்ன? ஒரு சாம்பிளை சூஸ் பண்றது பேர் தான் சாம்பிளிங். அதுல இன்வால்வ் ஆயிருக்க எரரோட பேர் தான் சாம்பிள் எரர். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்ணி வர ஒரு எரர் நமக்கு. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் எனுமரேஷன். கம்ப்ளீட் எனுமரேஷன்ன்றதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்சஸ் சர்வே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். நமக்கு டேட்டா கீழே பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. அடுத்தது வேரியபிள் கீழே ஆர்டினல் வேரியபிள், நாமினல் வேரியபிள் இதெல்லாம் இருக்கு. ஸோ பிரைமரி டேட்டா கீழே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு எப்படிலாம் கலெக்ட் பண்ணலான்னு. செகண்டரி டேட்டா கீழேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ டேட்டா வேரியபிள் தாண்டி டேபிள் இருக்கு நமக்கு. டேபிள் மீன்ஸ் டேபுலேஷன். அடுத்தது சர்வே. இந்த சர்வேல நமக்கு 2 டைப்ஸ். ஒன்னு சென்சஸ் சர்வே, இன்னொன்னு சாம்பிள் சர்வே. சென்சஸ் சர்வேயோட இன்னொரு நேம் தான் கம்ப்ளீட் எனுமரேஷன். அது வந்து எதில் கேட்டிருக்காங்க பாருங்க, நவம்பர் 23ல கேட்டிருக்காங்க. ஸோ சென்சஸ் சர்வே அப்படின்றது எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒருத்தரையா நான் செக் பண்றது, மொத்த பாப்புலேஷனையும் ஒருத்தரையா செக் பண்றது சென்சஸ் சர்வே. அதே சாம்பிள் சர்வேன்றது என்னால எல்லாரையும் செக் பண்ண முடியாது, ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் செக் பண்றேன் அப்படின்றது வந்து சாம்பிள் சர்வே. இந்த 20th கொஸ்டினுக்கு இதுல நம்ம ஆன்சர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இது வந்து 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சென்சஸ் சர்வே அண்ட் சாம்பிள் சர்வேன்றது 2 மார்க்லயும் இருக்கு.
5 மார்க்லயும் இருக்கு, 10 மார்க்லயும் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினை நம்ம 5 மார்க் 10 மார்க் பார்ட்ல பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதுனா 2 மார்க் ஆயிடும்.